தமிழகத்தில் சூரிய ஒளி மின்சக்தி உற்பத்திக்காக அதானி குழுமத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்துள்ளது சந்தேகத்தை ஏற்படுத்தும் வகையில் அமைந்துள்ளதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில குழு கூட்டம் 2 நாட்கள் நடைபெறுகின்றது. இதில் பங்கேற்க வந்த ஜி ராமகிருஷ்ணன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், மாநில குழு கூட்டத்தில் ஊழல் புகாருக்கு உள்ளான பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த மத்திய அமைச்சர் மற்றும் மாநில முதலமைச்சர்கள் பதவி விலகாதது, நிலம் கையகப்படுத்தும் சட்டம் உட்பட பல்வேறு அம்சங்கள் குறித்து விவாதிக்க இருப்பதாக கூறினார். மேலும் தமிழகத்தில் சூரிய ஒளி மின்சாரம் உற்பத்தி செய்ய அதானி குழுமத்துடன் அதிக விலைக்கு மாநில அரசு புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்துள்ளதாகவும் ஜி ராமகிருஷ்ணன் குற்றம் சாட்டினார். அதானி கார்ப்பரேட் கம்பெனியோடு போடப்பட்ட அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் என்பது அதில் ஊழல் முறைகேட்டுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே கம்பெனி மத்திய பிரதேசத்தில் ஒரு யூனிட் 6 ரூபாய்க்கு என்று ஒப்பந்தம் போட்டிருக்கிற போது தமிழகத்தில் 7 ரூபாய் என்பது பல கேள்விகள் எழுப்புகிறது. மின் வாரியத்திற்கும் அரசுக்கும் ஏற்படக்கூடிய இழப்பு என்பது முறைகேடாக போகக்கூடிய நிலைமை உள்ளது.